ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து குரூப் 2 2025 கேட்கப்பட்ட தமிழ் கேள்விகளுக்கான அனாலிசிஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலைச்சொற்கள் டோட்டலாக வந்து ஒரு 12 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. இதற்கான ப்ரூஃப் எந்த புக்லேருந்து வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஏன்னா வந்து ஒரே புக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அந்த புக்கு வந்து என்னங்கிறத வீடியோ எண்டில் வந்து சொல்கிறேன். நம்ம வந்து குரூப் 4க்கு எந்த அகராதி புக்கு படிக்க சொன்னோமோ அந்த அகராதி புக்கிலேருந்து தான் ஃபுல்லாக 12 கேள்விகளும் இடம்பெற்றுள்ளது. அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதை வந்து ப்ரூஃபை வந்து ஃபஸ்ட்டு எந்த பேஜஸில் இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட்டு விஷுவலாக காமிச்சிட்றேன். என்னுடைய வாய்ஸ் வராது, ஜஸ்ட்டு வந்து அது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிட்றேன். வீடியோ எண்டில் வந்து அது என்ன அகராதி புக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்போது இந்த கலைச்சொற்கள் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4க்கும் அந்த அகராதி புக்லேருந்து தான் கேட்டிருந்தாங்க. இப்போ குரூப் 2க்குமே அந்த அகராதி புக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு வந்து ப்ரூஃப் வந்து பார்க்கலாம். நாட்டிக்கல் மைல்ங்கிறது கடல் மைல் அல்லது கடற்கல் தொலைவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நாட்டிக்கல் மைல்ங்கிறது கடற்கல் தொலைவு அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த தொலைவுங்கையில் மீட்டர் கணக்கில் கொடுத்துருக்கத நம்ம செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி நாட்ரிக் ஹரிசான், இப்போ ஹரிசான்ங்கிறது தொடுவரை அப்படிங்கும்போது நீங்கள் அதையும் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க முடியும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இது வந்து நம்மளுடைய ஸ்கூல் புக்லேருந்து வந்த கலைச்சொல் தான். ஓகே, இப்போ 12 கலைச்சொற்களுக்கான ப்ரூஃப் வந்து ஒரே புக்கு பிடிஎஃப்லேருந்து வந்து எடுத்து நம்ம ப்ரூஃப் காட்டியிருக்கோம். இப்போ வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து கேட்டிருக்காங்க, எந்த அகராதியிலேருந்து கேட்டிருக்காங்கன்னா, நான் வந்து குரூப் 2 நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் வந்து நான் எடுத்ததுமே இந்த ஆட்சி சொல் அகராதி
இந்த பிடிஎஃப்பை தான் உங்களுக்கு கொடுத்து படிக்க சொல்லி சொன்னேன். இதை தான் வந்து நீங்கள் எல்லோரும் கடினமாக இருக்குது, இதை நீங்கள் மேலும் ஃபில்ட்ரு பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அதை வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்தேன். ஓகேவா? இந்த அகராதி தான் நான் வந்து குரூப் 2க்கும் உங்களை படிக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணது. ஓகேவா? அதே மாதிரி இப்போ குரூப் 2லையும் இப்போ ஆட்சிச்சொல் அகராதியிலேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே. மற்ற கேள்விகளுக்கு அடுத்த வீடியோவில் ப்ரூஃப் போடுறேன். ஓகே, நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா, ஃபைனலாக எல்லா கொஸ்டின்ஸையும் பார்த்து தான் ஒரு கிளியர் ஐடியா, எப்படி படிக்கணுங்கிற ஐடியா, எந்த பிடிஎஃப் வந்து படிக்கணுங்கிற ஐடியா வந்து கிடச்சிரும். ஓகே, நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இதை ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.